வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2026 எப்படி வருது, அதாவது ஆகஸ்ட் மாதம் எப்படி வருதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போது ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், அதே மாதிரி ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக துல்லியமாக பரிகாரம் மூடநம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக பார்க்கும் பொழுது எப்படி தெரியுதுன்னா, உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராஜயோக அதிபதியை லக்னத்தையே பார்க்குறார், அதாவது ராசியவே பார்க்குறார். அதே சமயம் புதன் சூரியன் குரு 8ல் மறைஞ்சிருக்காங்க. ஸோ 8ல் புதனும் மறைஞ்சிட்டார், சூரியனும் மறைஞ்சிட்டார், குரு மறைஞ்சிட்டார்னா ஒரு மாதிரியான ஒரு அன்ஏர்ன் இன்கம், திடீர்னு நமக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறது, நமக்கு வர வேண்டிய பணம் வருவது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி சில சாதகமான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 8ல், சூரியன் 8ல், புதன் 8ல் அப்படிங்கிறப்போ 7, 9ங்கிற பாக்கிய ஸ்தானாதிபதியும் கேந்திர ஸ்தானாதிபதியும் சேர்வதே ஒரு பாக்கியம், ஒரு யோகம். அவர் குருவோட சேரும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், அன்ஏர்ன் இன்கம், இது மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, உயில் மூலமாக, அது மாதிரி இனாமா நம்ம போய் வேலை, உத்தியோகம், தொழிலில் சம்பாதிக்காமல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் நீங்கள் காத்திருந்தீங்க, வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறனால அந்த 7ஆம் இடங்கிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதார ஸ்தானத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வீண் விவாதம் அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்லது. ஆனால் சனி செவ்வாய் பார்க்கும்போது இருக்கிறனால கண்டிப்பாக தொழிலில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரலாம். ஏன்னா சுக்கிரனே தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான கிரகம். அவர் செவ்வாய் சனி பார்வை பெற்று 10ல் வரும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அந்த வேலை, 8ஆம் வீட்டு வேலை உங்களுக்கு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால தொழில் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கூட்டு தொழில் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், தவறு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது. எது மாதிரி மாற்றம்னா, திடீர் பயணங்கள், திடீர்னு அப்படியே மாறுறது, இடம் மாறுறது, திடீர்னு நம்ம பொசிஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறது, எதிர்பார்க்காத இடத்துல சிலது நடக்கிறது, அது மாதிரி ஃபாரின் கனெக்ஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடு, அது மாதிரி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இதெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பாக நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இது மாதிரி நேரடியாக போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் இன்டைரக்டாக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியே சனி செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறனால உடல் உபாதைகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இறங்கணும், பார்த்தோமா பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக, அப்புறம் நம்ம எந்திலுமே பெரிய கவனத்தை போடாமல், அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த சுக்கிரனோட வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் சனியின் பார்வையும் அவர் பெறுகிறார். அப்படிங்கிறதுனால மெயினான தனுசு ராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, டோன்ட் டேக் இட் ஈஸி. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திடீர் லாபங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மனைவி மூலமாக இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அதே சமயத்தில் திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணமானதுக்கப்புறம் வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோடு சேரக்கூடிய புதன், சூரியன், அதே மாதிரி ராஜயோகாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறது, இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை போட்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு அனுப்பிச்சு ஒரு கன்சல்டேஷனில் நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இறந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ போயிட்டு இருக்கிற காலம் எப்படி இருக்குது, ஒர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா, பெஸ்ட் இஸ் எட்டு கம்மா, அல்லது ஒன்றுமே ஒர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கா, எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கையை திரும்புது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போகலாம், நம்ம லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரா எப்படி இருக்குது, நமக்கு யோகமான கிரகங்களில் யார், ராசிக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலங்கிற நம்மளோட ஒரு கிரகத்தோட பலத்தை எடுத்து நம்மளோட யோகமான பிளானட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த தசாபுக்திகளுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் வந்து எது நமக்கு பெஸ்ட்டு டெசிஷனாக வருது, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் வந்து எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் வந்து நமக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்து எதையும் நம்ம வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அந்த நமக்கு ஏற்றமான ஒரு விஷயங்கள் வந்து ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஜாதகத்தில் பார்த்து அதுக்கு அது தகுந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறது, நம்மளோட யோகமான கிரகம் என்ன, நம்மளோட யோகமான துறை என்ன, வியாபாரமா, வேலையா, அல்லது வேலைன்னு வந்துட்டோம்னா எது மாதிரி வேலை, டெக்னிக்கல் வேலையா, அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையா, அல்லது உயர் படிப்பு வந்து நமக்கு என்ன வரும், என்ன துறை, என்ன துறையில் போனால் நம்ம ஜெயிக்கலாம், அடுத்தடுத்த திசைகள் எதை காட்டுது, வேலையா தொழிலா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணி அதே மாதிரி கல்யாணங்கள் எப்போ நடக்க போகுது, நமக்கு எத்தகைய ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நமக்கு லேட்டாக ஏர்லியா, எது மாதிரி வரன்னு நம்ம பார்க்கலாம், குழந்தை பேர் எப்படி இருக்குது, நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய வம்சாவளிகள் எப்படி நம்ம பண்ண போகிறோம், பிளான் பண்ண போகிறோம், எப்போ நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம், எப்போ நமக்கு கடன் அடைய போகுது, எப்போ நம்ம வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வர போகிறோம், எப்போ நம்ம செட்டில் ஆக போகிறோம், எப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்தோம்னா வெளிநாட்டிலேருந்து எப்போ நம்ம உள்நாட்டுக்கு வர போகிறோம், அது மாதிரி அமைப்புகள் இருக்கா, அல்லது வெளிநாட்டிலே நம்ம வாழ போகிறோமா, எது மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே அமைச்சுக்கலாம். அதாவது எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்குங்கிறது தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம்லைன்ஸுக்காக வெயிட் பண்ணுறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது சரியா. சில நேரத்தில் நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், அது டக்குன்னு நடந்துடும். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு. இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு பொதுவான தாக்கத்தை கொடுப்பார், ஒரு ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு கோச்சார அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கோச்சார தாக்குதலை கொடுப்பாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக எதையும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மகர ராசிக்கு இப்போது ஆசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். 7ஆம் இடத்துல குரு உச்ச குருவாக வந்து ராசியை பார்ப்பது அற்புதம். ராகு 7லும் கேது 8லும் இருக்கிறார். இப்போது செவ்வாய் கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் புதன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தின் ஸ்டார்டிங்லேருந்தே 7ல் குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து 9 இருக்கிறார். இந்த அமைப்பை எப்படி கொடுக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல வந்து குரு புதன் சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு சோஷியல் லைஃப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வருது. இது வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக சுமாராக போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக நீங்கி இப்போ சில விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள், அசோசியேஷன், பார்ட்னர்ஷிப், திருமணம், சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்து, சுப விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ மகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா அவங்க போன பல ஆண்டில் செய்த தவறுகளெல்லாம் தெரிந்து கொண்டு திருத்தி கொண்டு
இன்னும் கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கிய பங்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசி அதிபதி சனி 3ல் இருக்கனால 7 நாட்டு சனிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு. அதை குரு பார்க்குறார், ராசியவும் குரு பார்க்குறார், ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தவறுகளான ஒரு ஹேபிட்ஸு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். சோம்பேறித்தனம், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலேயும் ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால இதுவரை நம்ம ஏனோ தானன்று இருந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதினர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அமைப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, உத்வேகம் பெறக்கூடிய, ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய, ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய, புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு ஆரம்ப பகுதியாக, ஆரம்ப ஒரு டைமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்துக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வருகிறது. ஸோ இந்த ஒரு காலகட்டம், அதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா ராசி உச்சகுருவின் பார்வை, நேர் பார்வையை வந்து ராசியை பார்க்கறது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது வந்து இப்போ வந்திருக்கு. அதே அந்த நேரத்தில் பாருங்கள், இப்போது புதன் சூரியனுங்கிற மிக முக்கியமான கிரகம், அட்டமாதிபதியாகிய சூரியன், பாக்கியஸ்தானாதிபதியாகிய புதன் 2 பேரும் சேர்றாங்க எங்கே, 7ஆம் இடத்துல குருவோட. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன, ஏதோ நம்ம அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வருதுங்க. ஸோ இதெல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருணம் கொடுக்கக்கூடியது, பிரச்சனை கொடுக்கக்கூடியது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, திடீர்னு ஏதோ அடிபடுற கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து அந்த உடல் உபாதைகள், சூடு, ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டு அஜீர்ண கோளாறு ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது ராசியவே 8ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலாபலன்கள் உள்ள ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி கர்மா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும், எப்போ எது நடக்கும், எந்த துறை உங்களுக்கு நம்ம யோகமாக இருக்குது, எந்த படிப்பு படிக்கலாம், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பேர் வரும், எப்போ வெளிநாடு போகலாம், நமக்கு அந்த அமைப்பு இருக்கா, தொழிலா அல்லது வேலையா, அந்த வேலைன்னு எடுத்துட்டோம்னா ப்ரைவேட் செக்டாரா, கார்ப்பரேட் லைஃபா, அல்லது அரசு சார்ந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான சில ஜாப்ஸா, எந்த துறையில், மெடிக்கல் ரிலேட்டடா, அல்லது டெக்னிக்கல் ஐடியா, அக்ரிகல்ச்சர் அது மாதிரியா, அல்லது பேங்கிங் செக்டாரா, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை பொறுத்து வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி உங்கள் கர்மா உங்கள் ஜாதகத்தில் வரப்போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகள், படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், இடமாற்றம் எல்லாமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாழ்க்கையில் வந்து நம்மளோட கர்மாவுக்கு நேர்கோடாக நம்மளுடைய செயல் திட்டங்களை போடும் பொழுது தேவையற்ற
எதிர்நீச்சல் போடாமல், பொருள் விரயங்கள், சமய விரயங்களை செய்யாமல், எளிதில் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகராக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதை தெரிந்து கொண்டு, அதோட நேரம் டைம்லைன்ஸையும் தெரிந்து கொண்டு, அதோட யோகங்கள், அதோட தோஷங்கள், பிராப்தங்கள், தோஷங்கள், அது மாதிரி பல விஷயங்களும் நம்ம தெரிந்து கொண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை ஒன்றொன்னா நம்ம செய்யும் பொழுது, நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய கிரக அமைப்பை பொறுத்து, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்து, அதுக்கு யோகமான காலகட்டங்களில் யோகமான ஒரு வேலை தொழிலை செஞ்சு தேவையற்ற வீண் விரயங்களை செய்யாமல், வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோடையாக சென்ற வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும்.